கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 34 வசனம் இப்படி சொல்லுகிறது: நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் நீதிமான்களை விடுதலையாக்குகிறவராய் இருக்கிறார். அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். ஆகவேதான் இங்க இப்படி எழுதி இருக்கிறது, கர்த்தர் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறார். அவர் நாம் கூப்பிடும் பொழுது நமக்கு செவி கொடுக்கிறார். இந்த நாளிலும் கூட கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட உபத்திரவத்தில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பாடுகளின் வழியாக நீங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தேவைகளோடு இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வியாதியில இருந்தாலும் சரி, சமாதானம் இல்லாம இருக்கிறீங்களா, அல்லது உங்களுடைய வாழ்க்கையில வெறுமையான ஒரு வாழ்க்கையில இருக்கிறீங்களா, ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி பார்த்தார். இயேசுவே, இன்றைக்கு எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த நெருக்கத்திலிருந்து இன்றைக்கு எனக்கு விடுதலை தாரும். இன்றைக்கு உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு நீங்க அவரை பார்த்து சொல்லுவீங்க. அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசுவை, உங்களுடைய தகப்பனை, உங்கள் மீது அன்பாகவே இருக்கிறவரை நீங்கள் நோக்கி பார்ப்பீர்கள் என்றால், இன்றைக்கே அவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இப்பொழுதே அவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இன்று இருந்து ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை, இன்றைக்கு ஒரு சுகத்தை, இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்க முடியும். பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவரை நோக்கி விசுவாசித்தால் நிச்சயமாகவே நன்மைகளை பெற்றுக்கொள்வீர்கள். 12 வருடம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ ஆண்டவரை குறித்து கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை வந்து தொட்டால், இயேசு அவளை பார்த்து சொன்னார். என்ன சொன்னார்? மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் உங்களுடைய விசுவாசம், நீங்கள் தேவன் மேல் வைக்கிற அந்த நம்பிக்கை உங்களை விடுதலையாக்கும், உங்களுக்கு அற்புதங்களை செய்யும், உங்களுக்கு சுகத்தை கொண்டு வரும், உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். நீங்கள் எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பிரச்சனையா இருக்கிறீங்களோ அங்கிருந்து உங்களை ஆண்டவர் வெளியில கொண்டு வருவார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் அவர் ஜீவனோடு கூட இருக்கிறார். ஒரே ஒரு தேவன், அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை காண்கிறவர், உங்களுடைய சத்தத்தை கேட்கிறவர், உங்கள் மீது அன்பாகவே இருக்கிறவர். ஆகவே இந்த நேரத்தில் என்னோடு கூட சேர்ந்து அவரை நோக்கி பாருங்கள். அவர் உங்களை நிச்சயமாக விடுதலை ஆக்குவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, இன்றைக்கு உம்மை நோக்கி பார்க்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்வில ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா. தகப்பனே, நெருக்கத்தில் இருக்கிறவர்களை நீர் விசாலத்திலே கொண்டு வந்து விடுங்க ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். 430 வருஷமாய் ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது என் தேவன் இறங்கி நீர் ஆண்டவரே, என் தேவன் இறங்கி அவருடைய உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்தேன் என்று சொல்லி அவர்களை அந்த ஆண்டவர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கினீங்களா ஆண்டவரே. அப்ப அந்த நெருக்கத்திலிருந்து விசாலத்துல கொண்டு வந்தீங்களா ஆண்டவரே. பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான ஒரு தேசத்தை நீ இங்கே கொண்டு வந்தீங்களா ஆண்டவரே. அதே போல இந்த வேளையில உம்மை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு மெய்யான விடுதலை உண்டாகட்டும் அப்பா. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால ஒரு சுகம் உண்டாகட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தினால அற்புதம் நடக்கட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே நிறைவான நன்மையும் சமாதானமும் வாழ்க்கையில வெற்றியும் வாழ்வும் ஆண்டவரே உண்டாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே,
நீர் ஆண்டவரே உம்மிடத்தில் வருகிறவர்களை நீர் புறம்பே தள்ளுவது இல்லை அப்பா. பெரும்பாடுள்ள ஸ்திரியை குறித்து நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை வந்து தொட்ட மாத்திரத்துல அவள் ஆண்டவரே சுகமானதை தன் சரீரத்தில் உணர்ந்தது போல இதோ ஆண்டவரை உம்மை நோக்கி ஜெபித்த உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்துல ஒரு சமாதானம் உண்டாகட்டும், ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த வேளையில உம்முடைய பிள்ளைகளை நீர் விடுதலையாக்கினதற்காக நன்றி அப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரை விசாலமான ஒரு இடத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சமாதானத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா விதமான பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்த உங்களுக்கு நிச்சயமாகவே மிகப்பெரிய ஆண்டவர் விடுதலையை கொடுத்திருக்கிறார். நீங்கள் விசுவாசத்தோடு கூட நீங்கள் வாழுங்கள், நீங்கள் நன்றாய் இருப்பீர்கள். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம், கர்த்தர் இன்னும் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த வீடியோவில் நாம் பார்ப்போம். காட் பிளஸ் யூ.